அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு மருத்துவர், ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, நாகர்கோயில். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் மற்றும் கவுட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது நமக்கு தானாக வரக்கூடிய பிரச்சனை, நம்ம எப்படி அதை தடுக்கிறது, வந்த பிறகு அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வருது அப்படின்லாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த யூரிக் ஆசிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்று இன்டேக். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை கரெக்ட் பண்ணோம்னா அந்த யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல கூடுறதை நம்ம தடுக்கலாம். ஸோ அப்போ எந்தெந்த டயட்ல எல்லாம் கூடுதல் இருக்குது, எதுல எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ யூரிக் ஆசிட் அதிகமாக உள்ள டயட் எப்படி தெரிஞ்சுன்னா, மெயினாக நான் வெஜிடேரியன் டயட். நான் வெஜிடேரியன் டயட்னா நமக்கு ஃபிஷ்ஷில் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய மட்டன் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஃபிஷ்ஷஸ் லைக்கு அதிலெல்லாம் நமக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன், போர்க்கு, பீஃபு இந்த மாதிரி உள்ள எல்லா வகையான மாமிச உணவுகள்லையுமே யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஷெல் ஃபிஷ் அப்படிம்பாங்கல்ல, ஷெல் ஃபிஷ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ரான்ஸு, கிராப்பு, அதே மாதிரி இந்த சிப்பி அந்த மாதிரி சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் என்ன இருக்குது, நம்ம யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. சில ட்ரை நம்ம கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸு இந்த மாதிரி எல்லா வகையான நட்ஸு, ஸோ எல்லா நட்ஸ்லேயுமே யூரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு ஆர்கன் மீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கன் மீட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஹோட்டலில் பிரைன் ரோஸ்ட்டு சாப்பிடுவாங்க, கிட்னி சாப்பிடுவாங்க, மூளை இது சாப்பிடுவாங்க, லிவர் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வீடுகளில் கூட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம லிவர் எடுப்போம். ஸோ அதை நம்மளும் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி சில ஆர்கன் மீட் எல்லாத்துலேயுமே யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான மாமிச உணவுகள்லையுமே யூரிக் ஆசிட்டில் என்னென்ன அந்த நைட்ரஜன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது. அது மெட்டபாலிசம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் லெவலில் யூரிக் ஆசிடை கூட்டி விட்டுருது. இன்னொரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலுக்கு அந்த யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் நார்மலாக இருந்துகிட்டே இருப்பாங்க யூரிக் ஆசிட் லெவலில். ஒரு நாள் ஒரு சின்ன ஆல்கஹால் ஒரு பார்ட்டியில் இருக்கும், நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வந்துடுது. ஸோ இது எல்லாமே நமக்கு பியூரின் ரிச் டயட், அதிகமாக அந்த பியூரின் சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டயட். இதை எல்லாருமே இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், ஹை யூரிக் ஆசிட் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக மேற்கு சொன்ன எல்லா உணவுகளையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தப்பித்தவரை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டிலையோ ஒரு பார்ட்டிலையோ போய் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு இந்த மாதிரி கவுட்டி அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கூறிய உணவை நம்ம தடுக்கணும். ஸோ ஹெல்த்தி டயட், நம்ம பேலன்ஸ் டயட்னா நல்ல காய்கறிகள், நல்ல பழம், நார்மலாக உள்ள ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ்ஜை கொஞ்சம் அளவாக லேசானது சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு கண்டிப்பாக மீன் தான் பிடிக்குது எனக்கு சாப்பிட்னா சின்ன சின்ன மீன்களில் அதிகமாக யூரிக் ஆசிட் கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சால மீனோ, சின்ன நெத்திலி மீனோ, அந்த மாதிரி உள்ள ஸ்மால் ஃபிஷ்ஷஸில் அதிகமாக யூரிக் ஆசிட் கிடையாது. மட்டன் சாப்பிட்னா அதை கொஞ்சமாக சாப்பிடலாம், அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இன்னொரு ஹேபிட் என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நார்மலாக 1-1.5 லிட்டர் குடிக்கக்கூடியது போல் ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் வரைக்கும் கூட என்ன செய்யலாம், தண்ணி குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரிக் ஆசிட்டை நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணி கிட்னி நமக்கு வெளியே தள்ளுறதுக்குன்னு இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். இன்னொன்று டீ காஃபி கூட அதிகமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீ காஃபி அகைன் நமக்கு டீஹைட்ரேஷன் தான் காஸ் பண்ணும். அப்போ அந்த மாதிரி யூரிக் ஆசிட் கிறிஸ்டலைசேஷன் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ டீ காஃபியை குறைச்சிக்கங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேஷன் அடிக்குவேட்டாக எடுத்துக்கங்க, ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள், பியூர் அண்ட் ரிச் டயட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், நான் வெஜிடேரியன் டயட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா டெஃபினட்டாக யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் நார்மல் ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். உங்களோட யூரிக் ஆசிடை அடிக்கடி 3 மாதம் ஒருக்கும் அது மாதிரி செக் பண்ணிக்கங்க, கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7க்கு மேலே ஹை உங்களுக்கு அட்டாக் வருதுன்னா less than 5, 5.5ல மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக யூரிக் ஆசிடை மெயின்டைன் பண்ணி இந்த டயட்ரி ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம லைஃப் பாதிக்காது, ஜாயிண்ட் பாதிக்காது, ஸ்டோன்ஸ் வராது. ஸோ நிறைய அது என்ன செய்யலாம், நமக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த டயட்ரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், யூரிக் ஆசிடை கண்ட்ரோலில் வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.